யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. ஹே புட்டி, ஹாஃப் சாரி சூப்பர். அதெல்லாம் நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். நான் கேட்டது என்னாச்சு? அதுக்கு பதிலே காணும். நான் எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், ப்ளீஸுங்க, ஒரு நாள் தானே, ப்ளீஸ். இப்போ பதில் சொல்ல போறீங்களா இல்லையா? இப்படி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? என்னாச்சு? ஆன்ட்டி என்ன சொன்னாங்க? நீங்கள் சைலண்டாக இருக்கும் போதே புரியுது, வேணான்னு சொல்லிட்டாங்க, அப்படிதானே? சரி, பரவாயில்ல. ஹே புட்டி, இங்க பாரு, இங்க பாருடி. என்ன? உடனே கோச்சுக்காத. எங்க அம்மா ஓகே சொல்லிட்டாங்க, நம்ம பர்த்டேக்கு வெளியே போறோம், ஓகேவா? ஹாய், நிஜமாவா? நீங்க சும்மா என்ன சமாளிக்கிறதுக்காக சொல்லலையே. ஏய் நம்படி, என் புட்டி ஒரு விஷயம் கேட்டு நான் செய்யாம இருப்பேனா? ஆமா, என்ன சடனா ஹாஃப் சாரி? ஏன், நல்லா இல்லையா? தேவதை மாதிரி இருக்க. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை உன்னை ஹாஃப் சாரியில் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் இப்பதான். பிடிச்சிருக்கா? இது என்னடி கேள்வி? என் புட்டிக்கு எது போட்டாலும் அழகாக தான் இருக்கும். அப்படியா? ஹே புட்டி, I love you. அடே யுவன், என்னடா? டேய், முதல்ல எங்களை தூது விட்டீங்க, அடுத்தது நிலா, இப்போ கண்ணிலே பேசிக்கிறீங்க. அட்லீஸ்ட் எங்களுக்கு புரியுற மாதிரி சப்டைட்டிலாவது போடுங்கடா. சரி ரைட்டு. மகா, நீ பண்றது எதுவுமே சரியில்லை. நான் என்ன பண்ணேன்? எனக்கு ஒன்று நிச்சயம் பண்ணியிருக்காங்க, நீ என்னடானா அவன் கூட உட்காந்து பல்ல பல்ல காட்டி பேசிட்டு இருக்க. என் கையில ரிங் போடுது யுவன், நீ என்னடானா உன் கூட நிச்சயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டே இருக்க. மகா, ஊரறியும் உனக்கும் எனக்கும் தான் நிச்சயம் நடந்திருக்கு. இவன் திருட்டுத்தனமா உன் கையில ரிங் போட்டதெல்லாம் செல்லுபடி ஆகாது. இத சொல்றதுக்கு தான் இங்க பக்கத்துல லேண்ட் போஸ்ட் மாதிரி நின்னுட்டு இருக்கியா? என்னது லேண்ட் போஸ்டா? ஏய், நீ வர வர ஓவரா பேசிட்டு இருக்க. டேய், இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நேரமும் பொருந்தவே மாட்டேங்குது. பொருந்துறதுக்கு அவங்க ரெண்டு பேரும் என்ன லவ்வா பண்ணிட்டு இருக்காங்க. ஏய், நான் ஒன்னும் உன்கிட்ட பேச வரல, நான் பேச வந்தது என்னோட ஃபியான்சி கூட. எப்பப்பா உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஃபியான்சி ஃபியான்சின்னு இந்த டைலாக் ஒரு நாள் கூட விடாம பேசிட்டே இருக்க. ஏய் ஷாலு, விடு. சரி யுவன், அதெல்லாம் இருக்கட்டும், பிளான் என்னாச்சு? எல்லாம் ஓகே தான், ஆனா கூட ஆர்த்தியும் வரா. அம்மா அவளையும் கூட்டிட்டு போக சொல்லியிருக்காங்க. ஓ, அவளும் வராளா? அப்ப சரிதான். நீங்களாம் ஜோடி ஜோடியா சுத்தும் போது நான் மட்டும் சிங்கிளா இருப்பேன். பரவாயில்ல, எனக்கு துணையாச்சு. மகாவோட பர்த்டே நீங்க செலிப்ரேட் பண்றதுனால இதுல நானும் வரேன். எல்லா செலவும் என்னோடது. என்ன மகா, சரின்னு சொல்லு, அப்பதான் உங்க வீட்லயும் அலோவ் பண்ணுவாங்க. அட ஆமால. சரி ராஜேஷ், நீ எங்க கூட வா. நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா மகா? கண்டிப்பா வரேன். பிரியா, என்னாச்சு? எப்படி அழுதுட்டு இருக்கீங்க? ஏங்க பிரியா, என்னாச்சுன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைங்க, லேசா ஸ்டமக் பெயின் அவ்வளோதான். ஸ்டொமக் பெயினா? இவ்வளோ அழுதுட்டு இருக்கீங்க, அப்போ வாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். இல்லை இல்லை, வேணாம். ஏமா, ரொம்ப பெயினாக இருக்குன்னு வேறு சொல்கிறேன். அவன் தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்றால, போயிட்டு வா பிரியா. இல்லைத்த, ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, விடுங்க. சரி, ஒன்று பண்ணுறேன், நான் கஷாயம் போட்டு எடுத்துகிட்டு வரேன், அதை குடி, கொஞ்சம் சரியாகும். டே அருண், இவளை பார்த்துக்கோ. ஏன் பிரியா, கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன? நம்ம கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் கூட பெயினை நீங்கள் முகத்தில் காமிச்சிக்கிட்டதே இல்லை. லைட்டாக டல்லாக உட்காந்துருப்பீங்க, அவ்வளோதான். இன்னைக்கு என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அருண். இல்லை பிரியா, நீங்கள் இந்த அளவுக்கு அழுகிறீங்கன்னா பெயின் மட்டும் காரணமாக இருக்கும்னு எனக்கு தோணலை. எனக்கு கொஞ்ச நாளாக டேட் தள்ளி போயிருந்துச்சு, நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தேன். சடனாக இப்படி ஆனதும் எனக்கு கவலை ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்களேன், கல்யாணம் முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, அத்தை என்ன நினைப்பாங்க? என்னங்க இப்படிலாம் யோசிக்கிறீங்க? அம்மா உங்களை புரிஞ்சுக்காம போவாங்களா? இதெல்லாம் நம்ம கையிலேயே இருக்கு சொல்லுங்க. அதெல்லாம் கடவுள் கொடுக்குற வரம். ஒரு வேளை அப்படி ஒரு வரத்தை நமக்கு கொடுக்காமே போயிட்டாலும் எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. எனக்கு நீங்களும் லட்சமும் போதும். பிரியாமா, இந்த கஷாயத்தை குடி, வலி கொஞ்சம் கேட்கும். இங்கே பாரு பிரியா, நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை வேணும்னு நான் எதிர்பார்க்கறது என்னமோ உண்மைதான். ஆனால் அதெல்லாம் உடனே நடக்காதுன்னு எனக்கும் தெரியும். இது எதுவுமே நம்ம கையில் இல்லை, அந்த ஆண்டவனா பார்த்து கொடுக்கும் போது அப்போ அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கலாம். மற்றவங்களை பற்றி யோசிக்காம நீ நிம்மதியாரு, இப்படி அழுதுட்டுலாம் இருக்காத. இல்லைத்த, அது வந்து அம்மாடி, உன் மனநிலை எனக்கு புரியுது, புரியாமலாம் இல்லை. நீ இதை நினச்சி ரொம்ப கவலைப்படலாம் வேண்டாம். இதெல்லாம் நம்ம கையில் இல்லை.
அட இன்னும் எது கழுத்துட்டு உட்காந்துட்டு இருக்க? அதெல்லாம் விடு. உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைச்சதுக்கும் இவரை மாதிரி ஒரு கணவர் கிடைச்சதுக்கும் நான் உண்மையாவே கொடுத்து வச்சிருக்கணும். உன்னை நான் என் மருமகளை பார்க்கல, மகளா பார்க்குறேன். நீ என்ன பற்றிலாம் யோசிச்சு இதை போட்டு குழப்பிக்க வேணாம். டேய், லட்சம் என் ரூமில் விளையாடிட்டே தூங்கிட்டா. இப்போ அதில் எந்திரிச்சு பார்த்தானா அம்மா எங்கே நடுவா? நீ அவளை ரூமுக்கு தூக்கிட்டு போ. சரிங்கம்மா, இதோ வரேன். பிரியா, அழாதீங்க. அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, நீங்கள் கஷாயத்து குடிங்க, நான் பாப்பாவை தூக்கிட்டு வரேன். ஏங்க, இதனால உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லையா? வருத்தம் இருக்கு. என்ன வருத்தம் இருக்கா? பிரியா, நீங்கள் இப்படி அழுகிறத பார்த்தா தான் என் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, இதெல்லாம் அந்த கடவுள் பார்த்துப்பாரு. நான் போய் பாப்பாவை தூக்கிட்டு வரேன், நீங்கள் போய் தூங்கி ரெஸ்ட் எடுங்க. ஏங்க, ஒரு நிமிஷம், கொஞ்ச நேரம் உங்க தோல்ல சாஞ்சுக்கிறனே. உயிருக்குள் உனை தினமும் சுமந்திருப்பேன் ஒரு தாய் போலே. உன்னிமையோடு நான் இருப்பேன், கண்ணிமைக்காமல் நான் ரசிப்பேன், உன்னோடு கலந்திருப்பேன் என் உயிரே. இந்த ஆளை பார்த்தா பொட்டிக் வச்சு நடத்துற மாதிரி தெரியலையே. பார்க்கறதுக்கு ஏதோ பீடிக்கு பேண்ட் செட் போட மாதிரியே இருக்காரு. அடியே, வாயை வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு, அப்புறம் எல்லாம் மொத்தமாக க்ளோஸ் ஆயிரும். அட, நீங்க வேணா பாருங்க, இந்த ஆளை பார்த்தா காமெடியா இருக்கு. ஏ ஸ்வேதா, கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஏ வினோத், இவளை எப்படி வீட்டில் வச்சு சமாளிக்கிறீங்க? என்ன பண்றது, எல்லாம் என் தலைவிதி. ஹலோ ஹலோ, ரொம்ப ஓவரா பேசாதீங்கன்னு. உங்களுக்குலாம் நான் கிடைச்சது ரொம்ப பெருசு. ஹாய் சார், நான் சொல்லியிருந்தேன்ல, இவங்க தான் பொட்டிக்கில் திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட். அதனால தான் இந்த ஆர்டர் உங்ககிட்ட மாற்றி விட வேண்டியதாக போச்சு. நாங்கள் சொன்ன டைம்குள்ளே நீங்கள் முடிச்சு கொடுத்துருவீங்களே, அதெல்லாம் பக்காவாக முடிச்சிடலாம் தம்பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த ஹெல்ப்பை நாங்கள் வாழ்நாளில் மறக்க மாட்டோம். இட்ஸ் ஓகே, இது ஒரு பிஸ்னஸ் டீல் தானே, நான் ஒன்றும் ஃப்ரீயாக பண்ணலையே. தேங்க்ஸ்லாம் எதுவும் வேணாம். ஓகே சார், நாங்கள் சொல்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் குவாலிட்டியாக இருக்கும். சரிங்க தம்பி, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அட்வான்ஸு நம்ம இப்போவே பேசிடலாம். நீங்கள் சொல்கிற மெட்டீரியல்ஸ் ரொம்ப காஸ்ட்லி, ஸோ அதை நம்ம இப்போவே பேசி முடிச்சிடலாம். சார், அட்வான்ஸ் பற்றிலாம் கவலையே படாதீங்க, எல்லாம் ஓகே. நீங்கள் நல்லபடியாக இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும். சரிங்கம்மா. ஏங்க, நீங்கள் தானே மச்சானுக்கு அமௌண்ட் தரதா சொல்லியிருந்தீங்க, பேசி தரேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹஸ்பண்ட் கையேந்துறது அவங்க ஒய்ஃபுக்கு பிடிக்கலையா? ஓ, அவ்வளோ தூரம் போயிருச்சா? சரிங்க சார், இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். டே வினோத், பொட்டிக்கு எரிஞ்சதில் இன்சூரன்ஸ் கிளைம் ஆயிருக்குல்ல, ஸோ அந்த அமௌண்ட்டை நான் எடுக்கிறதுக்காக போகிறேன். நீ ஒன்று பண்ணு, பெருசியை நீ கூட சேர்த்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிரு. மச்சான், நானும் உங்க கூடயே வரேன். அக்கா, மச்சானுக்கு தான் வேலை இருக்குன்னு சொல்றாருல, நீங்க கூட வா. இல்ல பெருசி, நான் எதுக்கு? நீங்க 2 பேரும் போங்க, நான் வேணா ஏதாவது கேப் புக் பண்ணி போய்க்கிறேன். அட என்னக்கா, போற வழி தானே, நாங்களே இறக்கி விட்டுறோம். சரி பெருசிமா, நான் உன்னை வீட்டை ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பிக்கிறேன். இல்ல இல்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நீங்க கிளம்புங்க, நான் கேப் புக் பண்ணிக்கிறேன். அக்கா, நீ எதுக்கு தயங்குறேன்னு புரியுது, நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன், நீ வா. சேச்சே, நான் அப்படிலாம் யோசிக்கல. நீ எப்படி யோசிப்பேன்னு எனக்கு தெரியும், நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன், யாரையும் சந்தேகப்பட மாட்டேன், நீ வா. என்னக்கா, இன்னும் என் மேல் நம்பிக்கை வரலையா? ஏய், அப்படிலாம் இல்லை, நான் வரேன். சரி மச்சான், நான் அப்போ இவங்க கூடயே கிளம்பிடுறேன். உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? எனக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு வரேன். ஏங்க, என் அழகு பார்த்து ரசிச்சதெல்லாம் போதும், போய் கார் எடுத்துட்டு வாங்க. அட இருடி, அந்த பக்கம் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கு, கொஞ்சம் டிராஃபிக் குறைஞ்சதும் போகலாம். ஏங்க, உள்ள பாருங்களேன், லவர்ஸ் 2 பேர் டேட்டு போட்டுட்டு இருக்காங்க. எனக்காக நீங்களும் என் பேரை நெஞ்சில பச்சை குத்துங்களேன். என்னது நெஞ்சில பச்சை குத்தணுமா? அடியே, ஆளை விடு. அட என்னங்க, எனக்காக இதை கூட பண்ண மாட்டீங்களா? நான் உங்களை எவ்வளோ லவ் பண்றேன். ஆமா தாயி, அது ரொம்ப பெயினா இருக்கும், என்னாலாம் தாங்கிக்க முடியாது. அட என்ன வினோத், இப்படி சொல்லிட்டீங்க? இதை இம்சையவே தாங்கிக்கிறீங்க, இதை தாங்க மாட்டீங்களா? அக்கா, சைடு கேப்ல என்ன வராத. உள்ள பாருங்க, லவர்ஸ்லாம் உண்மையா காதலிக்கிறாங்க, அதனாலதான் அந்த வழியை கூட பொறுத்துக்கிட்டு பேர் எழுதிக்கிறாங்க. நீங்களும் எனக்காக பண்ணுங்க ப்ளீஸ். அடியே, உன் பேரை நான் என் உள்ளத்திலே எழுதிட்டேன், இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் வேணாண்டி. உனக்கு அப்படி ரொம்ப ஆசையா இருந்தா சொல்லு, வீட்டில் கிரீன் கலர் ஸ்கெட்ச் வச்சு நெஞ்சில் எழுதி காமிக்கிறேன். ஏங்க, உண்மையா காதலிச்சா இந்த வழியெல்லாம் ஒரு வழியாவே தெரியாது. நீங்க போய் எனக்காக எழுதிட்டு வாங்குங்க. ஹே விடுடி. அட போங்கப்பா, உண்மையான லவ் இருந்தா நீங்க எனக்காக பண்ணிருப்பீங்க. அது இல்ல போல. சரி, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன இருந்தாலும் கிருஷ்ணரும் ராதையும். ஏய் லூசா நீ என்ன பேசிட்டு இருக்க? அச்சச்சோ, நீ இருக்கிறத மறந்துட்டேக்கா, சாரி. வழக்கம் போல விளையாட்ட வளரிட்டேன், நீ தப்பா நினைச்சுக்காத. அக்கா சாரி. சரி விடு, நான் இப்ப வந்துடுறேன். இப்போ நீ எங்க போற? என் மச்சான் பேரு நான் பச்சை குத்த போறேன்.
பாரா. பெர்சி, இவ ஏதோ விளையாட்ட பேசிட்டா. நீ சீரியஸா எடுத்துக்கிட்டு இதெல்லாம் ஒன்றும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீ இரு, நீ இதெல்லாம் பண்ணா வலிக்கும். நான் யாருக்கும் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கல. எனக்கு என் மச்சான் பேரை எழுதிக்கணும்னு தோணுது, அவ்வளோதான். நான் உள்ளே போயிட்டு வரேன், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இல்லை பெர்சி, வேணாம். இதெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும். நான் என் மச்சானுக்காக எதையும் தாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அக்கா, நான் வழக்கம் போல ஜோக்கா சொன்ன விஷயம் நீ சீரியஸா எடுத்துக்காத, விடு. ஏய் விடுடி, எனக்கும் தெரியும். நான் போயிட்டு வரேன், நீங்க வெயிட் பண்ணுங்க. பாருங்க, அவளே வெளியே போறதுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டா. நீங்க எனக்கு பண்ண மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? அடி, வாயை வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மாவே இருக்க மாட்டியா? ஆமா, எதுக்கு நீ இப்படி தேவையில்லாம லூஸ் டாக் விடுற? நீ விளையாட்ட தான் பேசுற, எனக்கு புரியுது. ஆனா அவ நம்ம கூட வர்றதுக்கே யோசிச்சால, நீ அதை கூட புரிஞ்சுக்க மாட்ட. நீ பாட்டுக்கு லூஸ் டாக்கா அடிச்சு விட்டுற. பாரு, இப்ப அவ பச்சை குத்துறன்னு போய் நிக்கிறா. ஏங்க, நான் உன்னை கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேட்காதன்னு சொன்னா மட்டும் நிறுத்த போறியா? கேளு. இல்ல, நான் லூஸ் டாக் விட்டுட்டேன்னு உங்களுக்கு பிரச்சனையா? இல்ல என் அக்காவுக்கு வலிக்குமேன்னு கஷ்டப்படுறீங்களா? அடியே, மறுபடியும் முதல்ல இருந்தா? சும்மாங்க, நான் ஏதோ விளையாட்டா எப்பவும் போல பேசினேன். அவ இருக்கிறதே கவனிக்கல, சாரி. சரி சரி விடு. ஆமா, கடைசி வரைக்கும் நீங்க உள்ள போய் எனக்காக தட்டு போட மாட்டீங்க, அப்படிதானே? நான் தான் சொல்லிட்டேனே பொண்டாட்டி, உன் பேரை என் உள்ளத்திலே எழுதியிருக்கேன். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. பாரு, நான் வேர் வேறாய் அடவே தேனே, ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே. பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம், பெண் என்ற கோப்பைக்குள் நான் ஹலோ, உங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் முடிச்சுன்னு சொல்லுங்க, நம்ம கிளம்பலாம். என்னக்கா அதுக்குள்ளேயும் வந்துட்டேன்? ஏய், நான் போயிட்டு வரதுக்கு ½ hour ஆயிருக்கு, அதுக்குள்ளேயும் போட்டாச்சா? எங்க காட்டு. எங்கக்கா? கையிலலாம் போட்ட மாதிரி தெரியல, எங்க போட்டிருக்க? ஏய், அது சீக்ரெட். ஸ்வேதா, நான் போய் கார் எடுத்துட்டு நிக்கிறேன், நீங்க 2 பேரும் பேசிட்டு வாங்க. அவர் தான் போயிட்டாரே, இப்ப சொல்லு. அதான் சொல்லிட்டேனே, என் மச்சான் எங்க இருக்காரோ அங்கதான். அடிப்பாவி, செஸ்லியா? ஆமா, வலிக்கல? வலிச்சிச்சு, ஆனா தாங்கிக்கலாம். எனக்கு ஃபீவர் வரும்க்கா, முன்னாடியே டேப்லெட் போடுற. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாடுறா, மச்சான் மேல அவ்வளோ லவ்ஸ். சும்மா இருடி. நீ மனசு மாறாம இருந்திருந்தா எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருந்திருக்கும்க்கா. பரவாயில்ல, உன் மனசு மாறிடுச்சு. நீங்க 2 பேரும் எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். தங்கச்சி, அதே மாதிரி தான் நீயும் எனக்கு எப்பவும் ஹாப்பியா இரு. எதை பத்தியும் யோசிக்காத. கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என் குட்டிமாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தா இப்படி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கா. ஏய் குட்டிமா, ஏய் என்னாச்சு? இப்படி அனலா கொதிக்குது? குட்டிமா, பெர்சி. சொல்லுங்க மச்சான். ஏய் என்னடி இப்படி அனலா கொதிக்குது? வா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சரியாயிரும். நான் டேப்லெட் போட்டு தான் படுத்திருக்கேன். ஏய் பொண்டாட்டி, சொல்றத கேளு, ஹை ஃபீவரா இருக்கு, வா போலாம். இல்ல இல்ல வேணாம், இது நார்மல் ஃபீவர் தான், ஜஸ்ட் 1 day, சரியா போயிடும். சரிம்மா, நீ தூங்கி ரெஸ்ட் எடு, நான் வரேன். நீழல் தரும் இவள் பார்வை வழியெங்கும் இனி தேவை. உயிரே உயிரே உயிர் நீதான் என்றால் உடனே வருவாய். உடல் சாகும் பெர்சிமா, ஹை ஃபீவரா இருக்குன்னு நினைக்கிறேன். உடம்பு இந்த அளவுக்கு சூடா இருக்கு, வா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். நான் தான் சொல்றேனே, அதெல்லாம் வலி குறைஞ்சதும் சரியா போயிடும். என்னது வலியா? ஏய் எங்கேயாவது விழுந்துட்டியா என்ன? அடிபட்டுச்சா? என்னாச்சடி? ஐயோ பெர்சி, உளறிடாத, அப்புறம் அவ்வளோதான். ஏய் ஒன்னு தாண்டி எங்கேயாவது விழுந்துட்டியா என்ன? வா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். எனக்கு ஒன்றும் இல்லை மச்சான், நான் நல்லா தான் இருக்கேன். இது நார்மல் ஃபீவர் தான், 2 நாள் தானே சரியாயிரும். இங்க பாரு, பெரிய டாக்டர் மாதிரி பேசாத, ஒழுங்கா எந்திரிச்சு வா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். எனக்கு ஒன்றும் இல்லை, அதான் நீங்கள் என் பக்கத்துலேயே இருக்கீங்களே, காய்ச்சல்லாம் தானாக போயிடும். பாருடா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எங்களை முன்னாடியே அனுப்பிட்டீங்க, எல்லாம் ஓகே தானே? ஆர்டர்லாம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சுல? அது எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எல்லாமே என் பொண்டாட்டியால தான். தேங்க்ஸ் குட்டிமா. அப்பாடா, இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி சரி, தேவையில்லாம உன் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீ நல்லா தூங்கு. நீங்க இன்னைக்கு எங்கே தூங்குங்களேன். ஹே பொண்டாட்டி, லவ்ஸ் வந்துருச்சு போல. அதெல்லாம் இல்லை, நான் இப்படி இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறேன், அதான், வேற ஒன்றும் இல்லை. ஏய், கல்யாணத்துக்கு முன்னாடி உன் ரூம்ல தங்குறது தப்பு இல்ல? இதில் என்ன தப்பு இருக்கு?
நமக்குள்ளதான் எதுவும் தப்பான எண்ணம்லாம் இல்லையே. நம்ம ஒன்னா தூங்க போறோம், அவ்வளவுதானே. எதுவுமே தப்பில்ல. ஆ, இல்ல. இன்றே குளிர் வீசும் இது எந்தன் சிறை வாசம் இதில் நீ மட்டும் வேண்டும். ஹலோ, இப்போ எதுக்கு இப்பெல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க? ஹலோ மச்சான், மச்சான். சொல்லுடி. என்ன திடீர்னு ஃப்ரீஸ் மோடுக்கு போயிட்டீங்க? என்ன எப்பவும் கனவுல நடக்கிறதுலாம் இப்பெல்லாம் நிஜமாவே நடக்குது. ஸோ மொத்தமாக ஃப்ரீஸ் ஆயிட்டேன். ம், தர்றா. இப்போ நாட்டி ஐ லவ் யூ டி. ம். என்ன ஐ லவ் யூன்னு சொல்லு. எனக்கு தோணும் போது நானே சொல்றேன். சரி, இன்னைக்கு ஃபீவர் போகிறதுக்கு நான் வேணா உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கவா? ஹலோ, உங்களை நான் சும்மா என் கூட சேர்ந்து தூங்க தான் சொல்லியிருக்கேன். நீங்க தேவையில்லாத வேலை பார்க்கறதா ஒழுங்கா வெளியே போயிருங்க. ஹே பொண்டாட்டி, இது எப்படி தேவையில்லாத வேலையாகும்? உனக்கு காய்ச்சல் போகணும்ல, அதான்டி. நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? அதானி, உங்களை ரூம்குள்ள விட்டதே தப்பு. ஒழுங்கா வெளியே போங்க. ஹோ, வெளியே போயிடுவா? ஆ, போங்க. ஏய், நிஜமாவே போயிடுவேன். அதான் சொல்லிட்டேனே, போங்க. உனக்கு ஓகேவா? அடிங்க, எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஐயோ, ஒழுங்கா போயிரு. என் பொண்டாட்டிக்கு ரொம்ப அவசரம் போல. இருடி, 3 முடிச்சு போட்டுக்கிறேன். அப்புறம் ஆ, போதும் போதும், இதுக்கு மேல நீங்க ஒன்றும் இழுக்க வேணாம். நான் தூங்குறேன். அம்மா வலிக்குதே, ஏங்க வாங்குங்க. கயல், கயல்மா. ஏய், என்னாச்சுடி இப்படி கத்துறேன்? ஏங்க கொஞ்சம் பக்கத்துல வாங்க. என்னாச்சு கயல்மா? திடீர்னு வலிக்குதுன்னு சத்தம் போட்டேன். என்னாச்சுடி? ஏங்க என் பக்கத்துல உட்காருங்க. ஏய், என்னாச்சுன்னு முதல்ல சொல்லுடி. ஹாஸ்பிட்டல் போலாமா இல்ல டாக்டர் கால் பண்ணவா? ரகு இப்பவே வந்துருவாரு, நான் உடனே கால் பண்றேன். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஃபர்ஸ்ட் நீங்க உட்காருங்க. என்னாச்சு கயல்மா? ரொம்ப பெயினா இருக்கா? ஆனா 5 மந்த் ஆகுது. இப்போ பெயின் வர சான்ஸ் இல்லையே. டேய் சொல்லுடா, ஹாஸ்பிட்டல் போலாமா? என்னடி சிரிக்கிற? சொல்லுடி, ஹாஸ்பிட்டல் போலாமா? நீங்க கை வச்சிருக்கீங்கல்ல, ஏதாவது ஃபீல் ஆகுதா? என்னங்க, ஏதாவது ஃபீல் ஆச்சா? ஏய் கயல், பேபி மூவ் ஆகுதுடி. அதுக்கு தானே கூப்பிட்டேன். இரு சைலண்டாரு. ஓய் குட்டிமா. ஏங்க, மா இல்ல பையன். ஏதோ ஒன்னடி. ஏய் குட்டி. ஏய் என் பாப்பா பாரு, நகர்றா. இப்போ ஆகல. ஏங்க, எல்லா டைமும் மூவிங் தெரியாது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு எதுக்குடி வலிக்குதுன்னு அலறன? மூமெண்ட் கொஞ்ச நேரம் தான் தெரியும். நீங்க லேட்டா வந்தீங்கன்னா அதான். இப்படி கூப்பிட்டா நீங்க சீக்கிரமா வந்துருவீங்கல்ல. அடி, நான் கூட என்னமோ ஏதோ பயந்து போயிட்டேன். ஒரு நிமிஷம் மூச்சே நின்றுச்சு கைமா. இப்படிலாம் பண்ணாத. நீ கூப்பிட்டா நான் உடனே வந்துடுவேன். அதுக்காக இப்படிலாம் வலிக்குதுன்னா கத்தாத. எனக்கு பயமா இருக்குடி. நீங்க அதான் என் கூட நீங்க இருக்கீங்களே, எனக்கு என்னாக போகுது? பயப்படாதீங்க. என் கைமா, இந்த மாதிரி நேரத்துல அம்மா கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கும்ல? எனக்கு தான் அந்த கொடுப்பனையே இல்லையே. அம்மா அப்பா மொத்த குடும்பமும் ஒரு நிமிஷம் செதஞ்சு போச்சே. என் கூட இப்போ அர்ஜுன் சித்தப்பாவும் காவியா சித்தியும் இருந்தா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஆனால் அவங்க தான் வரவே மாட்டேங்கிறாங்களே, ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இவ்வளவுதானே உன் ஆசை? அவங்களையும் வர வச்சிடலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து டூர் போறோம்ல, அங்க பாத்துக்கலாம். ஹலோ ஹலோ, டூர் இல்லை, ஹனிமூன். ஏய், இப்படிலாம் பேசாதடி. என் குழந்தை காதுல கேட்டு போகுது. பாடுறா. ஏங்க மடியில் படுக்காதீங்க, எனக்கு கூசுது. ஏய், நான் ஒன்றும் உன் மடியில படுக்கல. என் குழந்தைகிட்ட பேச போறேன். நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? அப்படியே கேட்டு பாருங்க. ஏங்க நீங்க வேற. ஏய் குட்டிமா. ஏங்க எட்டி உதைக்கிறான். நான் தான் சொன்னல கையல்மா, நமக்கு பாப்பா தான் பிறக்க போறா. என் பேச்சுக்கு ரியாக்ட் பண்றா பாரு. தங்கம், அம்மா ஓரம் மிதிக்க கூடாது, வலிக்கும்ல. ஏங்க எந்திரிங்க, எனக்கு கூசுது. அட இங்க இருக்கு. டேய் மச்சான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆதியோட பொட்டிக்ல ஃபயர் ஆக்சிடென்டா. டேய் என்னடா இவ்ளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன், சிரிக்கிறேன். டேய், அந்த ஃபயரை பத்த வச்சதே நான் தான்.
ஆதிங்கிறது நம்ம சேர்மனோட தம்பியாச்சே. டேய் என்னடா சொல்ற? ஃபயர் ஆக்சிடென்ட்டை நீ கிரியேட் பண்ணியா? அந்த ஆதியும் யுவனும் சேர்ந்துக்கிட்டு என்ன காலேஜில் வச்சு அடிச்சானுங்கல்ல, அதுக்கு தான் அவனுங்க கிட்டலாம் இனி நேர்ல மோத முடியாது. அதான் ஆதி ஒரு வழியா முடிச்சு விட்டுட்டேன். இனி அடுத்த யுவனுக்கும் இருக்கு. இவர் தப்பு பண்ணிட்டு ஆதி சார பழி வாங்கியிருக்காரு. இவனை வேற அடுத்து ஏதோ பண்ண போறேன்னு பேசிட்டு இருக்காரு. முதல்ல இதை ஆதி சார் கிட்ட சொல்லி ஆகணும். அக்கா, நீங்க ஆதி சாரோட ஃப்ரெண்டு தானே? ஆமாடா, ஏன் கேக்குற? அக்கா, உங்க போன்ல அவர் நம்பர் இருக்கா? இருக்கே. கொஞ்சம் அவருக்கு கால் பண்ணி தரீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சீனியர் கிட்ட நீ என்ன பேசணும்? அவரோட பொட்டிக்ல இப்போ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் எல்லாமே சத்யா தான். அதை அவர்கிட்ட சொல்றதுக்காக தான் கால் பண்ணி கேட்டேன். உங்ககிட்ட அவரோட நம்பர் இருக்கா? என்னடா சொல்ற? இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா? இந்த சத்யாவுக்கு வேற வேலையே இல்லை. சும்மா சும்மா பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான். சரி, நான் ஃபோன் தரேன், நீ பேசு.